வணக்கம் நேயர்களே, என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்குரிய 2026 வருட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசி என்பது பார்த்திங்கன்னா புதன் பகவானின் ஆட்சி ராசி. இந்த 2026 வருடம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமைதி, அப்புறம் பொறுமை, அப்புறம் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும் வருடமாக இருக்கும். அப்புறம் இவங்களோட அமைப்பின்படி இயல்பாகவே புதன் பகவானினுடைய உதவி கிடைக்கும். அப்புறம் சில விஷயங்கள் ரொம்ப டிலே இருந்தாலும் ஸ்டெடியாக ப்ராக்ரஸாக இருக்கும். அப்புறம் இயர் ஸ்டார்ட்டில் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இயர் எண்டுக்குள்ளே இவங்க லைஃப் செட்டில் ஆகும். அப்புறம் அதிக ஓவர் திங்கிங் தவிர்த்தா நல்ல முடிவுகள் கிடைக்கும். இவங்களோட கரியர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்களோட 6th house and 10th ஹவுஸும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஆக போகுது. இவங்களுக்கு 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் வேலை செய்கிற மூலியமாக ஒர்க் லோடு அதிகரிக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். அப்புறம் ஐடி, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, பேங்கிங், அப்புறம் டேட்டா ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, அப்புறம் மெடிக்கல், அப்புறம் அட்மின் ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம். ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபேவரபிள் பீரியட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மே அண்ட் ஜூலை டு ஆகஸ்ட் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக அமையும். உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதோட ரொம்ப முக்கியம் லைஃப்பில். இவங்களோட பிஸ்னஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட பிஸ்னஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டேபிளாக க்ரோத் இருக்கும். அப்புறம் இவங்க பார்க்குற பிஸ்னஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக கன்சல்டன்சி, அப்புறம் ட்ரேடிங் மூலயமா அனுகூலம் கிடைக்கும். அப்புறம் இவங்க பார்ட்னர் செலெக்ஷன் பண்ணுறதுல எக்ஸ்ட்ரா கேர் தேவை. இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 இவங்களுக்கு பண வரவு சீராகவே இருக்கும். அப்புறம் அந்த ஃபேமிலி அண்ட் ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கடன், அந்த பழைய கடன் எல்லாம் வசூலாகும். அப்புறம் சேவிங்ஸ் இவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இவங்க முற்றிலும் அந்த அன்னெசரி லோனை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இவங்களோட பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர். இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். இவங்க குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வருடமாக இருக்கும். இவங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்த்துக்கு கவனம் தேவை. அப்புறம் சிப்ளிங்ஸ் சப்போர்ட் கிடைக்கும். அப்புறம் ஜூன் டு அக்டோபர் மந்த் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேமிலி ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 ஆரம்பமே கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப் இருக்கலாம். பட் மிட் இயரில் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஸ்பவுஸ் சப்போர்ட் கரியர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மார்ச் அண்ட் ஜூலை மந்தில் அன்னெசரி ஆர்கியூமெண்ட் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பேச்சுலர் லைஃப்பில் இருக்கிற கன்னி ராசிக்காரருக்கு 2026 இம்பார்ட்டன்ட் வருஷமாக இருக்கும் அமைய போகுது. அப்புறம் நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த லவ் மேரேஜ் கன்வர்ஷன் சான்சஸ் அதிகம். பெஸ்ட் பீரியட் ஃபார் லவ் அண்ட் ப்ரொபோசல் பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் மந்த். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அண்ட் ரொட்டீன் சக்ஸஸ் இவங்களோட கீ அதுதான். அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் கோர்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வருஷம். அப்புறம் ரிசல்ட் டிலே ஆக இருந்தாலும் ஃபைனல் சக்ஸஸை கண்டிப்பாக அஷ்யூர். இவங்களை கண்டிப்பாக வெற்றி அடைகிறது உறுதி. இவங்களுக்கு ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்க ஜாப் ரிலேட்டடாக ஷார்ட் ட்ராவல்ஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அப்புறம் அந்த ஃபாரின் ட்ராவல் சான்ஸ் இந்த வருஷத்தோட இயர் எண்டில் அவங்களுக்கு அமையும். சில டாக்குமெண்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு டிலே ஆகலாம், பாசிபிள் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு ட்ராவல் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். இவங்களுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல போகிறேன்னா, புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப குடும்பத்தில் விசேஷமாக பல விஷயங்கள் நடக்கும். அப்புறம் இவங்க அதிகமாக க்ரீன் கலர் யூஸ் பண்ணும். க்ரீன் கலர் யூஸ் பண்ண இவங்களோட லைஃப் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாகும். அவங்க என்ன தானம் பண்ணணும்னா பச்சை பயிறு இல்லைன்னா கீரை வகைகள் இதை தானம் பண்ணுறது மூலமாக இவங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க.
அப்புறம் மெடிடேஷன், அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து சீராக இருக்கும். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, உங்களை நீங்களே வருத்தப்படாமல் வச்சுக்கிறது வந்து இது மிகப்பெரிய பரிகாரமாக இந்த வருஷம் அமையும். ஓவராலாக வந்து கன்னிராசி 2026 எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கரியர் க்ரோத்து, அப்புறம் ஜாப் சேஞ்ச் ஆகும். அப்புறம் உங்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அப்புறம் உங்களோட மேரேஜ் லைஃபு, லவ் லைஃப் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஃபினான்ஷியல் ரேட்டடாக வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இன்னும் தெரியணும், பலன் வந்து தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே உள்ள நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இன்னமும் டெப்த்தாக வந்து உங்களுக்கு பலன் சொல்வேன். நன்றி, வணக்கம்.